1 சாமுவேல் 21 அதிகாரம் 1 முதல் 15 வரை வசனம். வசனம் 1. தாவீது நோபியிலிருக்கிற ஆசாரியனாகிய அமலேக்கியன் இடத்தில் போனான். அமலேக்கியனுக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். Then come David to the Ahimelech the priest, and Ahimelech was afraid at the meeting of the David, and said unto him, Beware thou alone, and no man with thee. வசனம் 2. தாவீது ஆசாரியனாகிய அமலேக்கியை பார்த்து, ராஜா, எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னுடனே சொன்னார். என்ன இடத்திற்கு வரவேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். And David said unto the Ahimelech the priest, the king hate and commandments me a business, and he said unto me, Let no man can know any things have the business whereabout I send thee, and what I have the commandment thee, and I have the appoint my servants to such and such a place. வசனம் 3. அப்போதும் உம்முடைய கையிலே இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறது என் கையிலே கொடும் என்றான். Now therefore what is the under things, and given me 5 loaves of bread in mean head, and here with thee there is present. வசனம் 4. ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒளியே, சாதாரண அப்பம் என் கையிலே இல்லை. வாலிபர்கள் ஸ்திரீகளுடனே மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். And the priest answered David and said, And there is no commandment bread and under many hand, but there is allowed bread, if they young men have they keep themselves at last from women. வசனம் 5. தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுவதற்கு முன் நேற்றும் முந்தின நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விலக்கமாய் இருந்தார்கள். வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாய் இருக்கிறது. இன்றைய தினம் வேறு அப்பம் பத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்படாததினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். And David answered the priest and said unto him, Have the true women have been keep from use about thee the day since I come out, and the visuals have the young manna holy, and the bread is the manner commandment here to God. It was on sacrifice this day in the visual. வசனம் 6. அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து எடுக்கப்பட்ட சமூகத்தின் அப்பத்தை தவிர வேறு அப்பமும் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பிரதியுத்தரமாக அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். So the priest gave him allowed bread. There wasn't no bread there about the showbread. There wasn't taken from before the Lord to put hot bread in the days when it was taken away. வசனம் 7. சவுலுடைய வேலைக்காரரில் ஏதேமியனாகிலும் இதோவுக்கும் இன்னும் பொருளுள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே தடைப்பெட்டி இருந்தான். அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கும் தலைவனாயிருந்தான். Now a Crescent man of the servants of the Saul was there that day, did before the Lord, and his name was Doeg.
and it made the chief of this yearman at the belonged to the soul. வசனம் 8. தாவீது அமலேக்கியனை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் வசமாய் இருக்கிறபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்து கொண்டு வரவில்லையே என்றான். And David said unto the Amalek, and is there not there and under thine hands and supper a sword? For I have not forgot my sword and Aaron my weapons with me, because the king's house and because and required asked. 9. அதற்கு ஆசாரியன், நீ ஏலே பள்ளத்தாக்கிலே சென்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ எடுக்க மனதாயிருந்தால் எடுத்துக்கொண்டு போவும். அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரல்ல, அதை எனக்கு தாரும் என்றான். யார்? கோலியாத்தோடைய பட்டயம் அங்கே இருக்குது, அந்த பட்டயத்தை நான் எடுத்துக்கிறேன். அங்கே அந்த பட்டயத்தை தவிர வேறு பட்டயம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால் அந்த பட்டயத்தை அவர் கொடுக்குறார். And the priest said, and the sword of the Goliath and Philistines whom though அது தாவீது தான் எடுத்திருந்தார். Slave was in the valley of the Elam, behold it is here, and repent in the cloth behind this apparent hit, if thou wilt take it, for there is no other save that ear. And David said, and there is no need like that is give it me. வசனம் 10. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய அகிலிடத்தில் போனான். And David rise and fell and that day for fear of the Saul, and went to the kings of God. வசனம் 11. ஆட்சியின் ஊரான ஊழியக்காரர்கள் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று இவனை குறித்து அல்லவா ஆடல் பாடல் கொண்டாடினார்கள் என்றான். And the servants of the unto him is not is the David, the kings of the land, did they not, and saying one to another of in dance, saying Saul hate and selling is thousands and David is 10,000. வசனம் 12. அந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு கத்தியின் ராஜாவாகிய அகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, and David lay up this word in his heart, and was great afraid of the Azis, the kings of the God. வசனம் 13. அவர்கள் கண்களுக்கும் முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசப்படிகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே வெளியே பண்ணி கொண்டே இருந்தான். And he changed his behavior before them, and forgot himself, made in their hands and scribbled and the doors of the gate, and let his hand subtly fell down upon his bread. வசனம் 14. அப்பொழுது அகீஸ் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று கண்கிறார்களே, இவைகளை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது ஏன்? Then said unto the servants, yea, see, the man is made, wherefore and the heaven they forgot him to me. வசனம் 15. எனக்கு முன்பாக பைத்தியம் சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர்கள் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களா? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். I have need and made and man the ye haven't forgot this follow to play the madman in the my prince
presents, shall and these follow come into my house. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட், ஆக்சுவலி அவன் என்னுடைய சொந்தக்காரன் மாரி, மாரி, அவனை கரெக்டாக ஏபிஆர் மண்டபம் தாண்டி எர்கேஞ்சேரி போகிற சிக்னலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் ஒன்று வரும். அந்த ரோடு எடுத்தால் செம்பியம் அப்படியே போகலாம். அந்த ஏரியா கனெக்ட் ஆகும். அங்கே தான் அவன் வீடு இருக்குது, காவாபுரத்தில். அவங்க தாத்தாவோட வீடு. அவனை பார்த்தேன், அவங்க தாத்தாவை பார்த்தேன். அப்புறம் அவங்க அண்ணன் திலீப்பை பார்த்தேன். ஸ்ரீதரை கேட்டேன். ஸ்ரீதர். அப்புறம் தர்மாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாம், வெங்கடேஷ்க்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாம். அப்புறம் நந்தினியை கேட்டேன். நந்தினி, அவங்க அக்கா சுவாசினி, இவங்களெல்லாம் விசாரித்தேன். 96 மூவிஸில் இருக்க மாதிரி கண்ணன்கிட்ட சொன்னேன் என் லைஃப். அதுக்கப்புறம் மாரிமுத்துக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன், மாரிமுத்து சொல்லு மாரி அப்படின்னு சொன்னேன் மாரிமுத்துக்கு. அவனுக்கு 2 பசங்க, அவங்க அண்ணனுக்கு ஒரு பையன்றதை சொன்னான் திலீப்புக்கு. 2 பேரும் 12th முடிச்சிருக்காங்க. மாரி வந்து கரஸில் டிகிரி ட்ரை பண்ணான் அப்படின்னு சொன்னாங்க. சர்ச்சுக்கு கூப்பிட்டு இன்வைட் பண்ண மாதிரியா, அதெல்லாம் வரேன்டா அப்படின்னு சொன்னான். கண்ணை ஏன் வரமாட்டேறான் அப்படின்றத அவன்கிட்ட சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மாறி அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபும் மாறியும் சேர்ந்து எனக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி இடியாப்பம் தேங்காய் பால் கொடுத்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, மறக்க முடியாது. வீட்டுக்குள்ளே போனோடனே குட்டி பூனை ஒன்று பக்கத்தில் வந்து உக்காந்துச்சு. தடவை விட்டேன், திருப்பி போய் அங்கேயே படுத்துக்குச்சு. அந்த பூனைக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம். அதேமாதிரி ஒரு நாய் ஒன்று வச்சுருந்தாங்க. அது வந்து நாட்டு நாய். அது வந்து இந்த காவா சைடு ஒரு டோர் இருக்குது, அந்த டோர் உள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. செம்ம அந்த நாய் கடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக எங்கள் கண்ணை வீட்டுக்கு வந்தேன். கண்ணை வீட்டில் கண்ணன் ஒய்ஃப்னா சொன்னாங்க. கண்ணன் என்ன சொன்னான்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகலாமா அப்படின்னு சொன்னான். போகலாமே வா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். அதுக்கு கண்ணா அவங்க ஒய்ஃப் அதெல்லாம் போவாத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சண்டே வந்து பல்லாவரம் போகலான்னு சொல்லி கண்ணா சொல்லியிருக்கான். அவன் வண்டியில் பெட்ரோல் போட்டுட்டு போய் அவன் இடத்த பார்க்கணுன்றதுக்கு சொன்னான். அதேமாதிரி கண்ணனோட இடத்தையும் காட்டினான். அந்த இடம் அவ்வளோ ரேட்டுன்றதும் சொன்னான். அந்த இடத்து மக்களும் சொன்னாங்க இவங்க தான் ஓனர்னு கண்ணாவை. பரவாயில்ல, கண்ணா ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கியிருக்கான். காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நாளைக்கு சாட்டர்டே, அதுக்கப்புறம் சண்டே வருது. அதனால் சாட்டர்டே ப்ரிப்பேர் ஆகி ஹோலி சாபட் டேவை ஹோலியாக நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்கணும். அதுக்கு நாளைக்கு நம்ம ரெடியாகி சண்டே போகிறதுக்கு, சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ப்ரிப்பராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.